தம்பி எல்லாம் கொஞ்சம் கவனி, ஒரு 5 நிமிஷம் வசியத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அம்மா பாரக். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய தினம் இறந்துவிட்ட ஒரு தாயாருக்காக அவர்களை நினைவு கூறக்கூடிய இந்த அவையில் ஒன்று கூடியிருக்கிறோம். உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறான். எனக்கு சரியென்று பட்டதை இன்னொருவர் மறுக்கக்கூடியவராக இருப்பார். அவருக்கு சரியென்று தோன்றியதை நான் மறுக்கக்கூடியவனாக அல்லது மற்றவர்கள் மறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அனைவருமே ஒரு நேர்கோட்டில் இது எல்லாமே சரி என்று உலகத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் கூட கிடையாது. ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு இந்த விஷயம் சரியானது என்று உலகத்தில் இருக்கக்கூடிய யாரும் ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் கூட கிடையாது. ஆனால் அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னால் அது மரணம் தான். அது முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, பிற மதத்தவர்களாக இருந்தாலும் சரி, ஏன் கடவுளே இல்லை நாங்கள் தானாக தோன்றினோம் என்று சொல்லக்கூடிய நாத்திகர்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் அனைவரும் ஒத்துக்கொண்ட ஒரே ஒரு விஷயம் இருக்கு என்று சொன்னால் அது மரணம் தான். காரணம், மரணம் என்பது யாரையும் விட்டு வைக்கப் போவதில்லை. அனைவருக்கும் மரணம் வந்துவிடும். மரணம் என்று சொன்னால் வெறுமனே மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மனிதர்களிலிருந்து அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவன்களும் ஒரு சிறிய எறும்பாக இருந்தாலும் அதுவும் மரணத்தை சந்தித்தே தீரும். மரணம் என்பது யாருக்கும் விதிவிலக்கான ஒன்றல்ல. அப்ப இந்த மரணம் என்று ஒன்று வரும்போது அதற்கு நாம் எப்படி தயாராக இருக்க வேண்டும்? மரணத்தை நாம் நினைத்து பார்க்கிறோமா என்று சொன்னால் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், உங்களுடைய செருப்பினுடைய வாரை விட நெருக்கமாக மரணம் இருக்குன்னு சொன்னாங்க. ஒவ்வொருத்தருமே மரணத்தை சுமந்து கொண்டுதான் நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நேற்று அவங்க இறந்துட்டாங்க, அடக்கம் பண்ணிட்ட முடிஞ்சு போச்சு, முந்தா நாள் அவங்க இறந்துட்டாங்க, அடக்கம் பண்ண முடிஞ்சு போச்சு, அதோட நம்முடைய கடமை முடிஞ்சு போச்சு. அதை மறந்துட்டு நம்ம மற்ற வேலைகளில் இருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் நாம் மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தினாலும் மரணம் என்று நம்முடைய ஒட்டி கொண்டிருக்கிறது. அந்த மரணம் நாளை நம்மை வந்தடையும். இன்றைக்கு யாரை நினைவு கூர்ந்து நாம் இந்த அவையில் உட்கார்ந்துருக்கோமோ அதே மாதிரி நாளைக்கு நம்மை நினைவு கூர்ந்து நம்முடைய வாரிசில் உட்காருவாங்க. அப்போ அதுக்கு தகுந்த நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இயன்ற அளவுக்கு நம்மால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொள்வது, எந்த அளவுக்கு நம்மால் முடியுமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் விதித்த அல்லாஹ்வுடைய தூதர் விதித்த அமல்களை செய்வது, எந்த அளவுக்கு உறவுகளை பேணி முடியுமோ அந்த அளவுக்கு உறவுகளை பேணுவது, எந்த அளவுக்கு மக்களுக்கு உபயோகமாக வாழ முடியுமோ அந்த அளவுக்கு உபயோகமாக வாழ்வது, இப்படி நம்மால் என்னென்ன விஷயங்களிலே நல்ல விஷயங்களிலே கவனம் செலுத்த முடியுமோ அதையெல்லாம் கவனம் செலுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு 99.9% நம்மை எது ஆக்கிரமித்திருக்கு என்று சொன்னால் உலகம்தான் ஆக்கிரமித்திருக்கிறது. காலையில் எழுவது, தொழிலுக்கு செல்வது, சாப்பிடுவது, தூங்குவது, உறங்குவது, ஜாலியாக இருப்பது, இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை கழித்து கொண்டிருக்கிறது. மரணத்தை பற்றி நினைப்பதற்கு நாம் தயாராக இல்லை. எந்த மரணம் நேற்று உள்ளவர்கள் வந்து சேர்ந்ததோ அதே மரணம் நாளை நம்மையும் வந்தடையும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் என்று அல்லாஹ் சொல்லிக்காட்டு. எல்லா ஆத்மாக்களும் நீங்கள் இரும்பு கோட்டையில் போய் உட்கார்ந்தாலும் சரி, அது அந்த மரணத்திலிருந்து பாதுகாப்பதற்காக, மரணத்திலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக நீங்கள் பெரிய கோட்டையை கட்டி, வலுவான கோட்டையை கட்டி அதுக்குள்ளே உட்கார்ந்தாலும் மலக்குள் மௌத்துக்கு எந்த வாசலும் அடைக்கப்பட்ட கிடையாது. ரஹமத்துடைய மலக்குகள் கூட சில இடங்களுக்கு வரமாட்டாங்க. அல்லாஹ்வுடைய அருளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய பரக்கத்தை கொண்டு வரக்கூடிய ரஹமத்துடைய மலக்குகள் எந்த வீட்டில் உருவப்படம் இருக்கிறதோ, எந்த வீட்டில் நாய் வளர்க்கப்படுகிறதோ அந்த வீட்டில் ரஹமத்துடைய மலக்குகள் வரமாட்டாங்க. ஆனால் மலக்குள் மௌத்து எல்லா வீட்டுக்கு வருவாங்க, எல்லா வாசலுக்கு வருவாங்க. ஒவ்வொரு காற்று புகாத இடத்தில் கூட மலக்குள் மௌத்து வருவாங்க. வந்து உயிரை கைப்பற்றி செல்வார்கள். நமக்கென விதிக்கப்பட்ட அந்த நேரம் வந்து விட்டால் ஒரு வினாடி முந்தவோ பிந்தவோ செய்யாது என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அப்போ மரணம் என்று ஒன்று நமக்கு வரும் என்பதை நாம் மனதிலே வலுவாக இருத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, மரணம் வந்துவிட்டது, நம்மை சந்தூக்கில் தூக்கி செல்கிறார்கள். அப்படி தூக்கி செல்லும் போது நம்மோடு 3 விஷயங்கள் உடன் வருகிறது என்று சொன்னார். 3 விஷயங்கள் அந்த ஜனாசாவை பின்தொடர்கள் என்று சொன்னார்கள். ஒன்று, அவருடைய செல்வம் அந்த ஜனாசாவை பின்தொடர்கிறது. மற்றொன்று, அவருடைய உறவுகள் அந்த ஜனாசாவை பின்தொடர்கிறது. மூன்றாவதாக அவருடைய அமல் அவர்களை பின்தொடர்கிறது.
இந்த 3 விஷயங்களிலே அடக்கம் செய்த உடனே 2 திரும்பிவிடும். அடக்கம் செய்யப்பட்ட உடனே அந்த செல்வங்கள் அவர்களுக்கு இந்த செல்வங்கள் வந்து திரும்பி வந்துவிடும். அவருடைய உறவுகள் அடக்கிவிட்டு வந்துருவாங்க. யார் எங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் கூட போய் படுக்க போகிற கிடையாது, அல்ல என் மகன் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து எங்கள் பொருளில் படுக்க போகிற கிடையாது. அப்படி படுக்க முடியாது. அப்படி படுக்க முடியும் என்று சொன்னால் ஒருவருடைய ஜனாசாவோடு இன்னொருவரும் சேர்ந்து போக முடியும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்படும் போது அவர்களை உயிரினும் மேலாக நேசித்த சஹாபா பெருமக்கள் அனைவரும் அவருடன் மரணித்திருப்பார்கள். ஒருவர் மரணித்து விட்டால் அவருடன் யாரும் மரணிக்க முடியாது, உடன்கட்டை ஏற முடியாது என்பது இஸ்லாமிய சட்டம். அப்போ நம்மோடு 3 விஷயங்கள் பின்தொடர்கிறது. அந்த 3ல் 2 விஷயங்கள் வந்து ஜனாசா அடக்கப்பட்டவுடன் திரும்பிவிடும். ஒன்றே ஒன்று அந்த ஜனாசாவோடு சேர்ந்து உள்ளே போகும். அது ஒன்றுதான் அமல் என்று சொன்னார்கள். அந்த அமல் வந்து அந்த ஜனாசாவோடு அந்த ஜனாசா எந்த அமல் செய்திருக்கிறதோ, எந்த நன்மையான காரியங்களை செய்திருக்கிறதோ அந்த அமல் வந்து அந்த ஜனாசாவோடு உள்ளே இருக்கும். அது அந்த ஜனாசாவுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும், உறவாடி கொண்டிருக்கும் என்று சொல்றாங்க. அப்போ அந்த அமல்கள் இன்றைக்கு நம்ம இடத்துல எவ்வளோ இருக்கு? நாம் ஒவ்வொருவரும் சீர்தூக்கி கடமைப்பட்டு இருக்கிறோம். நம்மிடத்துல நம்மோடு கூட வருவதற்கு நம்ம இடத்துல எவ்வளோ அமல் இருக்கு? நம்மளோட கோடிக்கணக்கில் சொத்து இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், வாரிசுகள் இருக்கலாம், சொந்த பந்தங்கள் இருக்கலாம். இவங்கெல்லாம் நம்மளோட கூட வரப்போ கிடையாது. நம்முடைய அமல் எந்த அளவுக்கு வெயிட்டார்? 1 கிலோ இருக்கா, 5 கிலோ இருக்கா, 10 கிலோ இருக்கா, 100 கிலோ இருக்கா? நமக்கு தெரியும். நாம் எவ்வளோ அமல் செய்திருக்கோம்னு அடுத்தவங்களுக்கு தெரியாது. நாம் எவ்வளோ அமல் செய்திருக்கோம்னு நமக்கு தெரியும். அப்போ குறைவான அமல் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருமே யோசிச்சு பார்க்கணும். நாளைக்கு நம்ம கூட வரப்போகிற இது ஒன்று தான் வரும். அப்போ நிறைவான அமல் செய்யணும் அப்படின்றத மனசில் வச்சுக்கணும். இது ஒரு விஷயம். சரி, இறந்தாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு, அதோடு நம்முடைய கடமை என்னன்னு சொன்னால் நாம் என்ன விளங்கி வச்சுருக்கிறோம்? இந்த 3ஆவது நாள், 7ஆவது நாள், 10ஆவது நாள், 40ஆவது நாள் வருஷ பாத்தியா இப்படி ஏதாவது ஒரு பாத்தியாக்களை ஓதிட்டா அவங்களுக்கு நமக்குமான அந்த கடமையை முடித்து விட்டு நினைத்து கொண்டு இருக்கிறோம். இதல்ல, இது வந்து நினைவு கூறக்கூடிய ஒரு சபை. இதை நம்ம குறை சொல்லலை. ஆனால் இதை விட சிறந்த என்று சொன்னால் மரணித்தவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய 3 விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சதக்கத்துன் ஜாரியா, அதாவது நிரந்தரமான பயனளிக்கக்கூடிய ஒரு தர்மத்தை அவர்கள் செய்திருக்க வேண்டும். யார் இறந்து போனவர்கள், அவர் இறந்து போன பின்னாடியும் அவர்களுக்கு நன்மை போய் சேர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் என்ன செஞ்சிருக்கணும்? சதக்கத்துன் ஜாரியா என்று சொல்லக்கூடிய நிரந்தரமான ஒரு தர்மத்தை செய்திருக்கணும். நிரந்தரமான தர்மம் என்று சொன்னால் ஒரு தண்ணீர் வசதி ஏற்படுத்தி தருவது, ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுப்பது, ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுப்பது, ஒரு மதரசாவை கட்டி கொடுப்பது, ஒரு கிணறு வெட்டி கொடுப்பது, இது போன்ற நிரந்தரமான அவர்கள் இறந்த பின்னாடியும் மக்கள் பயன்படுத்தக்கூடிய காலமெல்லாம் அவர்களுக்கு என்ன செய்யும்? அந்த நன்மை சேர்ந்து கொண்டிருக்கும். இது ஒரு விஷயம். 2ஆவதாக பயனளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் பயனளிக்கக்கூடிய கல்வி. அந்த இறந்தவர்கள் அவர்கள் வாழக்கூடிய காலத்தில் மக்களுக்கு 4 நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்களே, அந்த 4 விஷயங்கள், அந்த நல்ல விஷயங்கள் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய காலமெல்லாம் அந்த கல்வி வந்து பிறருக்கு சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலமெல்லாம் அவர்களுக்கு நன்மை சேர்ந்து கொண்டிருக்கும். 3ஆவதாக அவர்களுக்காண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகள். அப்போ பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகள் தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம பெற்றோர் இறந்து விட்டால் நம்ம என்ன செய்கிறோம்? நாம் பிரார்த்தனை செய்யறதே கிடையாது. இறந்த உடனே அன்னைக்கு அழுகிறோம், அன்னைக்கு அவங்களுக்கு காணித்து வாச்சிக்கிறோம், மறுநாள் மறந்து நம்ம வேலையை பார்த்துட்டு போகிறோம். அப்படி இல்லை. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாடியும் அவர்களை நினைக்கும் போதெல்லாம் அவர்களுக்காக வேண்டிய அல்லாட்ட துவா செய்யக்கூடிய பிள்ளைகளை வளர்க்கணும். இன்றைக்கி நமக்கு அந்த துவா செய்யக்கூடிய வேலையை யார்கிட்ட கொடுத்துருக்கோம்? ஆலிம்சார்கிட்ட கொடுத்துருக்கோம். அவங்க துவா செஞ்சுக்கிடுவாங்க. நீங்கள் செய்யணும், நான் செய்யணும். என்னுடைய பெற்றோருக்காக, என்னுடைய ரத்த பந்தங்களுக்காக நான் துவா செய்கிறது தான் அல்லா இடத்துல ரொம்ப வெயிட். ஏன்னா நான் உள்ள முருகி என்னுடைய பெற்றோருக்காக நான் துவா செய்கிறவா அல்லாஹ் கேட்க சொல்றானே, இறைவா என்னை சிறு வயதில் எப்படி அவர்கள் இரக்கத்தோடு வளர்த்தார்களோ அதுபோன்று அவர்கள் மீது இரக்கம் காட்டு நல்லா கேட்க சொல்றானே, அது மாதிரி நான் என்னுடைய பெற்றோருக்காண்டி கேட்கணும். அதுதான் வந்து மிக வெயிட்டான ஒரு துவாவாக இருக்கும். பிள்ளைகள் வந்து தங்களுடைய பெற்றோருக்காக ஒவ்வொரு வக்து தொழுகையிலிருந்து துவா செய்யணும். நினைக்கிற நேரம்னா அவங்களுக்காண்டி யாரெல்லாம் என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தோள், அவர்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் செய்த எல்லா பாவத்தையும் மன்னித்து நினைக்கும் போது நான் நடந்துக்கிட்டு கேட்கலாம், உட்கார்ந்துட்டு கேட்கலாம், படுக்கும்போது கூட கேட்கலாம். எந்த நேரமும் அவர்களுக்காண்டி துவா செய்யணும். இதான் அவர்கள் பயனளிக்குமே தவிர வேறு எந்த விஷயங்களும் உலகத்தில் நாம் வந்து அவர்கள் நினைவுறுவதற்கும் மற்ற கலந்துரையாடல் தான் சரியாக வருமே தவிர இதை விட அதுதான் சிறந்த ஒரு நன்மை என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய பெற்றோருக்காக அல்லது நம்மை விட்டு சென்ற ஈமானோடு மரணித்த ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் நாம் துவா செய்யணும். அந்த துவா தான் அல்லாஹ்விடத்தில் மிக மிக ஏற்கத்தக்கதாக இருக்கிறது என்று கூறி அப்படிப்பட்ட துவாக்களை இறந்துவிட்ட என்னுடைய சிறியதாருக்காக ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.